ஒரு சின்ன தகவல், அந்த அவங்க வந்து டான் பாஸ்கோ மதுரையில படிச்சிருக்காங்க. அங்க வந்து பெயரே வந்து யோகிராம் சுரத்குமார் ஜெயக்குமார். ஆனா திருநெல்வேலி சொல்லுங்க, இவரோட கரஸ்பாண்டன்ட் வந்து இவரோட டியூட்டி அவர் கன்சல்ட் ஸ்கூல் பேர் வித்யா, அவங்க பொண்ணு பேர் வித்யா, வித்யா மேடம். சங்கர்ராஜில் வந்து திருவண்ணாமலையில கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பிரின்சிபலா இருந்தாரு. ஆமா, எங்க ஸ்கூல் சுவாமி கிட்ட இருந்து தினம் சுவாமி கிட்ட வருவாரு. நிறைய பாடல்கள் சுவாமி மேல எழுதிட்டாரு. அவருடைய பொண்ணுதான் வித்யா, திருநகர்ல. அவங்க வந்து ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க. அந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன் 10th வரை. அப்புறம் சண்முகஞ்சி வந்து சாமி கண் ஆபரேஷன் பண்ணும்போது கூட இருக்கு. யூடியூப் சாக்லேட் ரெட்டி இருக்காருல்ல, ரெட்டியா யூடியூப் சாக்லேட். ஆமா, அவங்க ரமணாசனத்துல இருக்கும்போது ஒரு தடவை சாமிஜியை பார்க்க வரும்போது சாமிஜி வந்து ஐ டெஸ்ட் பண்ணி கல்வி செக் பண்ணி கண்ணாடி கொடுத்தாரு. விவேகானந்தா கண் மருத்துவமனை சோமசுந்தரம், நாங்க அந்த சோமசுந்தரம் நாங்க எல்லாரும் அப்ப நாங்க 2 தடவை இருந்தோம்மா. டாக்டர் சோமசுந்தரம் வந்து காலையில வந்து செக் பண்ணோம். எனக்கு தெரியல. நிறைய பேர் அவங்க சாமி காமிக்காம கொடுக்காது, அவங்களுக்கு சர்வீஸ் அவங்க அறியாமலே அவங்க நம்ம ப்ரொஃபசர் எம்டி இந்து இந்த தடவை நம்ம ஆராதனை அவங்கதான் ஏதோ ஒரு ஆசை, உங்களோட பெரிய ஆசை கண்டிப்பாக நமக்கு இதெல்லாம் போட்டு வச்சிருந்தாலும் இருக்கும். நிஜமாவே நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தாக்க இந்த மாதிரி நமக்கு இது கிடைக்கும், போட்டு வச்சிருக்கோம். அப்பதான் இந்த புண்ணியம் கிடைக்கும். இந்த குழந்தைகள்லாம் இங்க வந்து உட்காந்து நாம சொல்றாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஜென்ம புண்ணியம் ஏதோ இருக்கும். அந்த புண்ணியம் இந்த குழந்தைகள்லாம் இங்க வரவழைச்சு அவர் மூலமா அவங்கள நாம சொல்லுவோம் இல்லையா? நீங்க சொல்ற நாமம் இருக்கியா, நீங்க இவ்வளவு நாமம் சொல்றீங்க. இந்த நாமம் சொல்லும் பொழுது சாமி கூட இருக்காரு. கண்ணுக்கு தெரியல, நமக்கு மனசுக்கு கூட புரியல. ஆனாலும் நாம சொல்ற இடத்துல சாமி இருக்காரு. சாமி இருக்கு. எங்கெல்லாம் சுவாமியுடைய நாமம் ஒலிக்கிறதோ அந்த இடத்துலாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாம சாமி இருக்காரு. என்ன அப்ப நீங்க நாமம் சொல்லும்போதே என்ன நினைச்சுக்கணும், நான் நாமம் சொல்றேன், சுவாமியை எழுத்தாப்புல உட்காந்து நான் நாமம் சொல்றதை கேட்கிறேன். அது சத்தியம். புரியுதா? நீங்க எல்லாம் நாமம் சொல்லும் பொழுது நம்ம கண்ணுக்கு தெரியல சாமி, ஆனா என்ன கூடவே சாமி இருக்காரு. சாமி நம்ம கூட இருந்தா என்ன நடக்கும், நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை பண்ணி கொடுத்தாலே சாமி. அதனால்தான் நாம சொல்றவங்க எல்லாரும் இதை நல்லா மனசுல வாங்கிக்கணும். நாம சொல்ற சமயத்துல சாமி நம்ம கூட இருக்கார். அவர் உட்கார்ந்து நம்ம சொல்ற நாம ஒரு நாமத்தையும் கேட்க, அவர் நம்ம உள்ள பார்த்து நமக்கு என்ன தேவை இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னென்ன போராட்டம் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கு, எல்லாத்தையும் அவர் பார்க்க, அதுல எது நமக்கு உடனடியா தேவையோ அதை பண்ணி கொடுக்க. அதனால நம்ம நாம சொல்றதை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாமி அப்படியே ஊருல அப்படியே கோவில இருக்க சில மாதிரி ஆயிடுவார். புரியுதா? நாம சொல்ற வரையும் சாமி நம்ம கூட இருப்பார். நம்ம சொல்றதை கேட்கற நம்ம அப்படியே அனுகிரகம் பண்ணிட்டு இருப்பார். நாம சொல்றதை விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், அதே சாமி உள்ளுக்குள்ள கோவில் சிலையாட்டும். அவர் நமக்கு பங்கு பண்ண எடுக்க மாட்டார். நம்ம லைஃப்ல நமக்கு வேணுங்கிறத பண்ணிட்டாரு. அப்ப என்ன, நாமும் சொல்லிட்டே இருக்கு. நாம சொல்ல 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 நமக்கு நல்ல காரியங்கள் அனுகூலமா வந்துடும். எது ஒண்ணு ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்கோ அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நல்லபடியா முடியும். அந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாம வாழ்க்கையை ஒரு சுலபமா நடக்கிறதுக்கு இந்த நாமம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சின்ன வயசுல இந்த நாமம் தெரிஞ்சுக்கிறது
நீங்க வந்து கூட ஒண்ணு சேர்த்துக்கணும். காலம்பர ஒரு எழுந்த உடனே கண்ணை திறந்த உடனே ஒரு 7 தடவை நாமம் சொல்லிட்டு, சாமி இந்த பரீட்சையில நாங்க நல்ல ஹை ஸ்கோர் வாங்கணும், நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். 9th 10th முன்னாடி மறுபடியும் 7 தடவை சாமி நாமம் சொல்லிட்டு, சாமி எனக்கு நல்ல ஹை ஸ்கோர் என்னோட எக்ஸாம்ல நல்ல உயர்ந்த மதிப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். இதை பண்ணுவீங்களா? என்ன 7 தடவை சொல்லியிருக்காங்க, தினம் நைட் 7 தடவை. அப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஆகும். குழந்தை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நடந்துடும். குழந்தைங்க பிரார்த்தனை பண்ணா ஈஸியாக சீக்கிரமே நடந்துடும். அதனால எல்லாருமே நாம சொல்ற அத்தனை பேரும் மனசுல என்ன வச்சுக்கணும்னா, நான் நாமத்தை சொல்றேன். இப்ப சாமியை முன்னாடி உட்கார்ந்துட்டு நான் சொல்ற நாமத்தை கேட்க அவருக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை இருக்கோ அதை உடனே பண்ணி கொடுப்பார். அசைக்க முடியாத நம்பிக்கை. இதை பண்ணினீங்கன்னா அழகா ஒரு விஷயத்துக்கு வேணுங்கிற அந்த விவரங்கள்லாம் கூட்டி வந்து நமக்கு அனுகூலமா முடியாது. ரோட்ல போய் பயங்கரமா ஒரு லாரி மோதி நம்ம அப்படியே சாதனைக்கு போகுதுங்கிற ஒரு நிலைமையில யோகிலாம் சுத்தமான ஒரு தடவை கத்தினா அப்படியே அந்த லாரி நிக்கிறது. அந்த ஒரு 4 இன்ச்சஸ் தள்ளி கூட நிக்கிறது நம்ம உயிர் ஒன்றும் ஆகாம நல்லபடியா செய்வாரு. அப்ப அந்த நாமத்துக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு இது இருக்கணும், வலிமை இருக்கணும் இல்லையா? அதனால அந்த நாமம் உங்களுக்குலாம் கிடைச்சது பெரிய பாக்கியம். ஒரு பெரிய சேவையை சுரேஷும் சுரேஷையும் அவ்வளோ அழகாக பண்ணிட்டு வராங்க. பொண்ணுங்க அவ மட்டும்தான் கேட்டுக்கிறாங்க. இது வருவா வருமா இதுதான் அஜய் பொண்ணு அவங்க அடுத்த வாரம் அரங்கேற்றம் வச்சிருக்காங்க. சங்கரன் அந்த லட்சுமி அஜய் இருக்காங்க. அவங்க பிளஸிங் அரங்கேற்றம் பத்தி இன்னொரு அரங்கேற்றம் நடக்கிறது வாழ்க்கையில கரெக்டா வீடு வீடு வரவழைச்சு என்னோட பத்திரிக்கை வாங்க வச்சு சாமி கிட்ட வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு சாமி வரவழைச்சு அடுத்த வாரம் அவங்க கத்திரிக்கை வந்திருந்து அவங்க மட்டும் வந்திருப்பாங்க. சரி ரைட். எனக்கு டைம் ஆயிட்டே போகுது. அங்க வேற என்ன காத்துருக்கு, இன்னும் 2 இடம் போவேன். நான் வந்து இந்த இடத்த பார்க்கணும். நீங்க குழந்தைகள் எல்லாம் நாம சொல்றது கேட்கணும். இவ்வளவு பெரியவங்க எல்லாம் அவங்க எல்லாம் அத்தனை அழகா நாம சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் வந்து சந்தோஷம். அப்படியே யாரோட இடம் வந்து நீங்க சொல்றது, யாரோட இடம் நீங்க இடத்துல மகராசி அவங்க இடத்துலதான் வாரந்தோறும் குழந்தைகளும் அவங்க வீட்டுல தான் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம பில்டிங்ல மார்க்கெட் பில்டிங் வச்சு அந்த லட்சுமி அந்த அம்மா டெய்லி அவங்க அவங்கதான் அவங்க ஒத்துழைப்பு ஒரு அவங்க எல்லாமே அவங்கதான் பண்ணுவாங்க. அவங்கதான் அவங்களும் அவங்க அம்மாவும். இது அவங்க பொண்ணு காலேஜ்ல படிக்க பிரியதர்ஷினி அவங்க மருமகன். அவங்க எல்லாரும்
குழந்தைங்க எல்லாம் ஒரு வீட்டுல பக்கத்துல குழந்தைங்க பெரியவங்க வருவாங்க. பெரிய சேவை பெரியவங்க வருவாங்க. அவங்க நல்லா அந்த நாமம் காலத்துல குழந்தைகள்லாம் எங்கெங்கேயோ நடந்துருக்கு. அந்த குழந்தைகள் எல்லாம் சேர்த்து அதுகளுக்கு ஒரு தெய்வத்தோட நாமத்தை சொல்லி கொடுத்து என்ன இந்த மாதிரி பெரிய விஷயம் பெரிய அளவு அதுக்கேற்ற மாதிரி சுவாமி பெருசா எல்லாரும் பண்ணுவாங்க. சாமிக்கு ஒரு டீ யாராவது வாங்கி கொடுத்தா கூட மறக்கவே மாட்டேன். எனக்கு என்னைக்கோ அந்த கடையில இருக்கிற ஆள் வந்து எனக்கு டீ வாங்கி கொடுத்தான் அப்படின்னு ரொம்ப கொண்டாடி அதனால அன்னதானத்துக்கு யாராவது அன்னதானம் ஒவ்வொரு மாசமும் ஒரு மாசம் நான் பண்ணுவேன். அப்புறம் அஜய் பௌர்ணமிக்கு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அவங்க எல்லாம் லலிதா சாஸ்திரம் பாராயணம் பண்ணிட்டு சாமி நாமம் சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஒரு 50 பேர் வருவாங்க. அவங்களுக்கு இட்லி வடை கொடுத்துருவோம். ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒரு 200 ரூபாய் ஒரு ஒவ்வொரு வியாழக்கிழமை காலையில் ஒரு 20 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் இல்லைம்மா நம்ம பில்டிங்லேயே மாறி இருக்கு. அதுக்கு செலவெல்லாம் செய்ய சொல்லிட்டேன். அது நீங்க வந்துதான் பண்ணி சீக்கிரம் நல்லது மாறியில எல்லாருக்கும் என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நான் சுவாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சுவாமி கண்டிப்பா இந்த அம்மா நல்ல நாமம் நம்ம கூட அனுப்பிச்சிருங்க. சொல்லுங்க நாமம். யோகி ராம் சரத்குமார் சொல்லுங்க. राम कुमार योगी राम कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया राम कुमार योगी राम कुमार कुमार जय गुरुराया सर சரோஜினி அவளை படுத்துக்கிட்ட போது கூட சாமி நம்ம காப்பாற்றி போய் எங்கேயோ கொடுத்துட்டாங்க. नाम योगी राम सूरत कुमार जय गुरुराय 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 योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराय 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 योगी राम सूरत कुमार
जय गुरु राया योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमारा जय गुरु राया योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमारा जय गुरु राया योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमारा जय गुरु राया योगीराम सूरत कुमार जय गुरु राया योगीराम सूरत कुमारा जय गुरु राया योगीराम सूरत कुमार जय गुरु राया योगी कल्याणे कलकोटि कल्याणे कल्याणे कलकोटि वालिय वालिय वे वालिय वालिय वे योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार नीवे पल्लांडे पल्लांडे पलकोटि नूरान पल्लांडे पल्लांडे पलकोटि नूरान वालिय वालिय वे वालिय वालिय वे योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार पल्लांडे पल्लांडे पलकोटि पल्लांडे पल्लांडे पलकोटि वालिय वालिय वे वालिय वालिय वे योगीराम सूरत कुमार योगीराम सूरत ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உங்க படத்தெல்லாம் உங்க வீடியோலாம் பார்த்ததே இல்லைன்னா நேர்ல பார்த்து சரிங்க. எல்லா பசங்களும் கொஞ்சம் நான் சொல்றதை கேட்கணும். கொஞ்சம் அமைதியா இருங்க. வந்து கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து பாடுறது, எங்க அம்மாமார்கள்லாம் பாடுறதெல்லாம் எப்பவும் வீடியோல பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு தெரியாது, இங்க வந்து நேர்ல வந்து உங்களை பாடுறதெல்லாம் கேட்பேன். பெரிய பாக்கியம் சாமி வந்து பண்ணிட்டேன். எனக்கு பெரிய பாக்கியம். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு பெரிய பாக்கியம். பெரிய தொண்டு செஞ்சுருக்காரு சுரேஷும் சின்ன விண்ணப்பம். அந்த எங்க பில்டிங்ல மாடியில சின்னதா குடியில் வச்சிருக்க, அது கொஞ்சம் நல்லா பெருசா கட்டுறதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். அது நான் பிரார்த்தனை பிரார்த்தனை. அடுத்த வருஷம்
நம்ம பண்ண விரிவாயிடும். அது நானே வந்து அது மேல ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குமா மாடியில. நம்ம நெல்லையப்பர் கோயில் போற வழியில பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிடலாமா. தம்பியில எல்லாருமே முதல்ல வந்தவங்க. இது நம்ம அந்த குடியில பூஜை பண்ணக்கூடிய அம்மா, இது அவங்க பேத்தி ஆசீர்வாதம். இப்ப வந்து இது சாக்லேட் குடிக்கணும். அமைதிக்கு பேர் என்ன? நீ வந்து சுவாமிக்கு நாம சொன்ன சரியாயிட்டான். இந்த பெரியோம் ஒரு பேர் வெளிக்கணும். வெளிக்கால் சார் ஒரு பெரிய பேர் குழந்தைகள் கொடுக்கட்டும். ஒரு பேர் பேசாதீங்க பேசாதீங்க யாரும் பேசக்கூடாது. யாரும் பேசக்கூடாது. வரோம் அந்த அந்த இதுல எப்படி வரிசையா குழந்தைகள் வாங்கிட்டு அப்படி போயிடணும். ஒரு நிமிஷம் நீ ஒரு பேரா சொல்லு. சரி அது கொடுத்துட்றோம். அது கொடுத்துருவோம். அங்கிள் எங்க ஒவ்வொருத்தரா மறைக்காத மறைக்காத தம்பி சொல்றது நல்லா பின்னாடி தள்ளி வச்சு ஓகேங்களா. இன்னொரு தமிழ் ரெண்டு தமிழ் அத்தை நீங்க ஒண்ணு அத்தை நீங்க நெல்லிக்காய் வாங்கிட்டாங்க. இல்ல காலைல விட்டுல நெல்லிக்காய் பெரிய அத்தை நெல்லிக்காய் பெரிய ஆமா வாமா வந்துரு வந்துரு. நாம சொல்லுங்க நாம சொல்லுங்க. சரவணியா பார்க்கல. பப்பு நமஸ்காரம் பண்ண வேண்டாம். இப்படி எடுங்க.